ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோ கமெண்ட்டில் பாடி வாஷ் எப்படி செய்கிறதுன்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் பாடி வாஷ் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். 2 விதமான பாடி வாஷ் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்குறது பதிலாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணும்போது அஃபோர்டபுளாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பாடி வாஷ் ரெடி பண்ணுறதுக்கு 2 இன்க்ரீடியன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பியோர் கேஸ்டல் சோப் நான் எடுத்துக்கிறேன். இது அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிங்க் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ரெடி பண்ண கும்குமாதி ஆயில் நான் எடுத்துக்கிறேன். இதோட வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் மிக்சட் ஆஃப் ஆயில்ஸ் இருக்குது. என்னோட ஃபேவரட்னு சொல்வேன். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. பாடி வாஷை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பம்ப் பாட்டில் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம எடுத்திருக்க பாட்டிலில் ஒரு ஹாஃப் போர்ஷன் நான் கேஸ்டல் சோப்பை ஃபில் பண்ணிக்கிறேன். மீதி ஹாஃப் போர்ஷனில் கும்குமாதி ஆயிலை ஃபில் பண்ணிக்கிறேன். கும்குமாதி ஆயில் தான் எடுத்துக்கணும்னு இல்லை. நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஈவன் ஹனி கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நல்லா மாய்ஸ்டர் பண்ணும், ட்ரை ஆகாது. இதை நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். பாடி வாஷ் ரெடி பண்ணிவிட்டோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருந்தது பாருங்கள். ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ஸ் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு குட் ஸ்மெல் வேணும்னா எனி எசென்ஷியல் ஆயில் நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். 6 months வரைக்கும் பாடி வாஷை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக எப்படி பாடி வாஷ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நல்ல ஃபோமிங் இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் ட்ரை ஆகாது. ஏன்னா நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா மாய்ஸ்டர் பண்ணும். செகண்ட் பாடி வாஷ் ரெடி பண்ணுறதுக்கு நான் டவ் சோப் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி சோப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக டவ் சோப் யூஸ் பண்ணுறேன்னா, டவ் பார்த்தீங்கன்னா pH வேல்யூ பேலன்சிங்காக இருக்கும். நான் ஆல்ரெடி அந்த சோப் வீடியோவிலே போட்டிருப்பேன். ஸோ பேலன்சிங்காக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்க நேச்சுரல் ஆயில் அதை எடுக்காது, ட்ரை ஆகாது. அதனால் நான் டவ் சோப் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் ஃபுல் சோப் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்தளவு தான் எடுக்க போகிறேன். கிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம கிரேட் பண்ணிட்டோம். கிரேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அது மெல்ட் பண்ணுறதுக்கு. ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சோப், அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இதை மெல்ட் பண்ணிக்கலாம். சோப் மெல்ட் பண்ணுறதுக்கு நான் நிறைய தண்ணி சேர்த்துருக்கேன். 2 விஷயத்துக்காக சேர்த்துருக்கேன். ஒன்று வந்து குயிக்காக மெல்ட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் திருப்பி சாலிட் ஆகிடுது, சோப் மாதிரி ஆகிடுது, நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா நம்ம நிறைய தண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் இதை ப்ராப்பராக மெல்ட் பண்ணிங்களா அந்த மாதிரி சாலிட் கன்சிஸ்டன்சி போகாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோமிங் இருக்குது, நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இதை இன்னும் மாய்ஸ்டர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கிளிசரின் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். 1 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரேக்ரன்ஸ்க்கு ஃபியூ ட்ராப்ஸ் எசென்ஷியல் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்க போகிறது இல்லை. நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. இது வந்து மினிசோவில் பர்ச்சேஸ் பண்ணது. லிங்க் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசான் லிங்க் இருந்தால். இதிலே உங்களுக்கு எல்லா பாட்டில்ஸ் இருக்கும். அப்புறம் க்ரீமை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டெய்னர்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்பேச்சுலா, அப்புறம் ஃபனல் இருக்குது, லிப் பாம்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக டிஓஎஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டிய ஒரு பொருள் நான் சொல்வேன். பாடி வாஷ் நல்லா கிளென்ஸ் பண்ணும், எக்ஸசிவ் ஆயில் அண்ட் டர்ட்டை ரிமூவ் பண்ணும்.
இதுலேயும் நல்ல ஃபோமிங் இருக்கும். சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். pH வேல்யூ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 5.5 இருக்குது. பேலன்சிங்காக இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நேச்சுரல் ஆயில் அது எடுக்காது. நல்லா மாய்ஸ்ட்டாக வச்சுருக்கோம். நீங்கள் ஃபேஸுக்கு ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் எப்போவுமே சோப் தான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க கூட இந்த பாடி வாஷை நீங்கள் ஃபேஸுக்கும் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் 2 விதமான பாடி வாஷ் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.